Daily. Taste the Daily. யார் அந்த சார்ன்னு சொல்லி இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு சட்டமன்றத்தில் எல்லாரும் தீர்மானம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை குறித்து யாரும் அப்படி ஒரு சார் இருந்தா தெரிய போகுது. அது மாதிரிதான் இன்னைக்கு நான் நிறைய ஊடகங்கள்ல பாக்குறேன். கொடநாட்டுல அந்த கொலை கொள்ளைக்கு பின்னாடி அந்த பயனாளி அந்த சார் யார் என்ற கேள்வி இருக்கு. எல்லா சாரையும் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் காவல்துறைக்கு இருக்கு. சார், உங்களுக்கு கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி எப்படி அமையும்? எல்லாம் நீங்க எதிர்பார்க்க கூட்டணி வருமா? அதிமுக நீங்க எல்லாம் ஒன்னா சேருவீங்களா? அதாவது வருகின்ற 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலிமை பெற்ற கூட்டணியாக, தீய சக்தி மக்கள் விரோத ஆட்சி தருகின்ற திமுகவை வீழ்த்துகின்ற கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை பெறும். இன்னைக்கு சட்டசபையில மணிநீதி சோழனுடைய ஆட்சி நடத்திட்டு மனுநீதி சோழன் ஆட்சியில தான் ஜனநாயக ரீதியாக எந்த போராட்டத்தையும் எந்த கட்சிகளும் செய்ய முடியாத நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. அதனால மனுநீதி சோழனையே அவமானப்படுத்துகின்ற விதமாக இருக்கு. இன்னும் சொல்ல போனா வருடம் கவர்னர் கவர்னர் உரையப்ப அவர் தேசிய கீதம் பாடன்னு சொல்லி தேசிய கீதம் அவர் பேசுறதுக்கு முடி அங்க இசைக்காததுனால அவர் வெளியேறிட்டு இருக்காரு. இந்த வருடம் திடீர்னு ஆளுங்கட்சிக்கு செலக்டிவ் அம்னீசியா மாதிரி இந்த வருஷம் அவங்க போராட்டம் நடத்துறாங்கன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இதுவரை கேள்விப்படாத அளவுக்கு அதிகரித்து வருகிறது. அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த போதை மருந்து பழக்கம். இன்றைக்கு முதல்வர் குடும்பத்தை தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. 5000க்கும் 10,000க்கும் கொலை செல்கின்ற அளவுக்கு இளைஞர்கள் இன்றைக்கு போதை மருந்து கலாச்சாரத்திற்கு அடிமையாகி கூலிப்படைகள் அதிகரித்து வருகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமான நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுபோல விலைவாசி இந்த ஆட்சி வந்த இந்த 3.5 ஆண்டுகள்லேயே 5 மடங்கு உயர்ந்திருக்கு. ஒரு சாதாரண குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கிறாங்க. அந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 5000 ரூபாய்க்கு விலைவாசி உயர்ந்திருக்கு. அதுபோல விவசாயிகள் முதல் கொண்டு இன்னைக்கு போராடி வருகிறார்கள். அவர்கள் மீது வழக்கு. எந்த ஒரு திட்டத்தையும் திமுக ஆட்சியில வருவதற்கு காரணமாக இருந்துவிட்டு அது மக்களை பாதிக்கின்ற பொழுது இவர்கள் முன்னாடி நின்று அதற்காக குரல் கொடுக்கின்ற ஒரு போலி ஆட்சியாக தான் அது நடைபெறுது. இதை மனுநீதி சோழனோட ஒப்பிட்டா அதை வரலாறு மன்னிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. 2026 தேர்தலில் கூட்டணி திமுக கூட்டணி பலமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்பவே அவங்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் கருத்து முதல் தொடங்கிருச்சு. இந்த கூட்டணி அப்படியே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல நிறைய மாறுபாடு வரும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேற இடத்துக்கு போறது வாய்ப்பு இருக்குமா? இல்ல, திமுக கூட்டணி என்னதான் அவர்கள் பலமாக இருப்பது போல் தெரிந்தாலும் அது 19 தேர்தலையும் 24 தேர்தலையும் 21லையும் 24லையும் வெற்றி பெற்றதற்கு வேறு பல காரணங்கள் இருக்கு. ஆனா உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த தீய சக்தியின் ஆட்சியை உறுதியாக முடிவு கொண்டு வருவார்கள். அதற்கு சரியான மாற்றாக தேசிய ஜனநாயக கூட்டணியை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். திமுகவின் கூட்டணி இருந்தாலும் எண்ணிக்கையில் கட்சி இருந்தாலும் அவர்கள் திமுகவுடன் சேர்ந்திருப்பதால் மக்கள் அவர்களையும் புறந்தள்ள போகின்ற நிகழ்ச்சி தான் 26 ஏப்ரல் மேல நடக்க இருக்கு. அது சம்பந்தமா நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில உள்ள கட்சி தலைவர்கள் எல்லாம் கூடி பேசி விரைவில் நல்ல முடிவு. அதிமுக செயல்பாடுகள் எப்படி இருக்கு என்னங்க? எதிர்கட்சிகள் ஒற்றுமையா ஒன்று சேர்ந்து ஆளுங்கட்சியை எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உறுதியாக இருக்கு. அதிமுக ஒரு அணியில திறந்ததுக்கு நீங்க ஏதாவது இல்ல, அம்மாவுடைய தொண்டர்கள், நான் சொல்றது பிகினிங்ல இருந்து நான் அதிமுக பத்திலாம் சொன்னது இல்லை. அம்மாவுடைய தொண்டர்கள், உண்மையான தொண்டர்களாக தங்களை உணர்பவர்கள், தாங்கள் உண்மையான தொண்டர்கள் என்று நினைப்பவர்கள், இரட்டை இலை சின்னம் யாரிடமோ இருக்கிறது,
அந்த கட்சியின் பெயர் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல், அந்த சுயநலவாதிகளுக்கு காவடி தூக்காமல், உண்மை நிலையை உணர்ந்து செயல்படவில்லை என்றால் 26 தேர்தலுக்கு பிறகு இரட்டை இலை சின்னமும் அந்த கட்சியும் முடிவுரை எழுதப்பட்டு ஒரு சிலருடைய சுயநலத்தால திமுகவோட கள்ள கூட்டணி வைத்திருக்கின்ற, திமுகவின் தேர்தல் வெற்றிகளுக்காக மறைமுகமாக உதவி செய்கிற பழனிசாமி போன்றவர்களின் கைப்பாவிகளாக இருந்தீங்கன்னா, புரட்சி தலைவர் கண்ட கட்சி, அம்மா அவர்கள் கட்டி காத்த கட்சி வருங்காலத்தில் மிகவும் மோசமான தோல்விகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதன் மூலமும், அதுபோல திமுக என்கிற தீய சக்தி ஆட்சியில் தொடரக்கூடாது, அந்த ஆட்சி வீழ்த்தப்படணும் என்று நினைக்கிற கட்சிகளும் கொள்கைகள் எல்லாம் தாண்டி இந்த தேர்தலில் 26 தேர்தலில் பணபலத்தோட அதிகார பலத்தோட இருக்கிற திமுகவை வீழ்த்துவதற்கு, அந்த குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்துகின்ற விதமாக அந்த கட்சிகள் முடிவெடுக்க வேண்டும் நான் சொல்றேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.